ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம். இப்போ ஒரு சாப்டர் பிசிக்ஸ்ல ஒரு ஃபுல் சாப்டரை வந்து ஒரே வீடியோல கம்ப்ளீட்டா டீடைலா கவர் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ திங்க் இட் வில் கோ டு 1 to 1.5 hours duration. Please watch completely. ஸோ இப்போ நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரா இருந்தாலும் இதை முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாப்டரை கம்ப்ளீட்டா கத்துக்கிறதுக்கு முடியும். ஸோ that's the thing. Okay, let me start with the open declaration that next year 2021 NEET All India first rank should come and will come to Tamil Nadu. So with that challenge I start this. I can teach much better than any teacher in Kota, and you can learn much better than any North Indian student. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸால நிச்சயமா ரொம்ப தெளிவா சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியும், ரொம்ப நல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும், நம்மளால ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறத வாங்கி காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா அது இருக்கும். We have a big tradition. கணக்கியல் மேதை ராமானுஜத்துக்கு ஈக்குவலா யாருமே நார்த் இந்தியால கிடையாது, அந்த மாதிரி யாரும் வந்ததே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து சர் சி.வி. ராமன், டாக்டர் சந்திரசேகரன், ரெண்டே இந்தியன்ஸ் நம்ம நோபல் பிரைஸ் வாங்கின இந்தியன்ஸ் இன் பிசிக்ஸ். அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாடு தான், திருச்சி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் மோர் வி வாண்ட்? ஓகே, இன் டீச்சிங் have you seen any teacher who is better than Dr. Abdul Kalam? So again, the credit is with the Tamil Nadu in every aspect of education. Okay, so let us get into this task of bringing All India first rank to Tamil Nadu. கோஹினூர் வைரத்தை வந்து இங்கிலாந்துல இருந்து கொண்டு வரலையோ பிரச்சனை இல்லை, ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். It will not be with Kota anymore. It is a challenge by Tamil Nadu. அதுதான் கிரீடம் தமிழனுக்கு. ஓகே, let me start this lesson. இப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற லெசனை இந்த வாரம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அடுத்த வாரம் அடுத்து வேற ஒரு லெசன் நான் போஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு லெசனையுமே கம்ப்ளீட்டா நடத்துறேன். நம்பர் 1. நம்பர் 2, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், but it is not in handwritten format, but it is neatly typed, neatly presented with the proper diagrams and graphs and everything, and it is available in the description as PDF form. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இதுக்கு பேரே ஈஸி பிசிக்ஸ்னு வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும், நீங்க படிக்க முடியும். ஒரு பெரிய பெரிய புத்தகத்தை படிச்சு அழுத்து போயிருப்பீங்க. I don't want to name the authors, but you know, பெரிய பெரிய புக்கு அதெல்லாம் படிச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி பிசிக்ஸ் மேலே ஒரு பயம் வந்திருக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிள் ஃபார்மேட்ல மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். தென் இன்னொரு PDF, அது என்னன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், ஹேண்ட் பிக்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். அதை கம்ப்ளீட்டா அந்த அசைன்மெண்ட் நீங்க போடணும். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா you can give a request, we will send you the key for that. Then another thing, I am conducting a contest on every Sunday, totally free of cost, everything. Okay, every Sunday we are conducting a contest and one chapter only. So இப்ப நீட் 20க்கு படிச்சுட்டு இருக்கவங்க இந்த 3-4 வீக்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன்னா செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 5-6 சண்டே தான் நமக்கு கிடைக்குது. பட் நீட் 21 போறவங்க வந்து தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். சண்டே டெஸ்ட் வந்து எழுத முடியும். இந்த சண்டே டெஸ்ட் வந்து மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிக்கும், 3:15க்கு முடியும். இது ஒரு ஆன்லைன் டெஸ்ட். இட்ஸ் அ சேலஞ்ச் ஆன் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஓகே, இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க்ங்கிறத சேம் டே ஈவினிங் ஐ வில் புட் அ ஷார்ட் வீடியோ அண்ட் டிக்ளேர் த ரிசல்ட் அண்ட் ஒரு ஸ்மால் டோக்கன் கேஷ் ப்ரைசஸ். அது அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் அனுப்பிடுவோம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அ மோட்டிவேஷன் அண்ட் ஃபார் யூ டு டேக் பார்ட் இன் திஸ் வித் ஃபுல் ஜீல் அண்ட் எந்தூசியாசம். அதுதான் இதோடைய மோட்டோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நியூக்ளியர் பிசிக்ஸுக்கு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர் ரூதர்ஃபோர்ட். ஓகே, ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது there is a lot of empty space in an atom அப்படிங்கறத அவர் பார்க்கறாரு. The 99.9% of the mass is concentrated in a small space that is called a nucleus அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, அப்ப every atom, இப்ப X, Z, A அப்படிங்கறது chemical symbol of an atom. இந்த atomக்கு there is a nucleus in which
we have got the protons and the neutrons present in the nucleus, and surrounding this electrons they go in circular orbits. So nucleus அப்படிங்கிறது இதுதான். இத பத்தி தான் நம்ம இப்ப இந்த லெசன்ல படிக்க போறோம். First, the composition of the nucleus அப்படிங்கறப்ப நமக்கு முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா, ஒரு small atom எடுத்துக்கலாமே, ஈஸியா சப்ஜெக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? லித்தியம் 37. இதுல 3ங்கிறது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் 3ங்கிறப்ப 3 புரோட்டான்ஸ் இருக்கும். நான் ஆட்டம் பத்தி பேசுறேன், அப்ப 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்புறம் மாஸ் நம்பர் 7, 7 minus 3 is 4 நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஆட்டம் ஒரு சின்ன டயகிராம் மூலமா வரைஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொன்னா, it has got a nucleus which is a very small sphere in which there are 7 nucleons. Nucleons is a common name for protons and neutrons. அதான் nucleons. ஒவ்வொரு புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நியூட்ரான்ல சார்ஜ் இல்லை. ஒவ்வொரு எலக்ட்ரான்லயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? -e இருக்கு, the plus e இருக்கு. ஓகே, இப்போ இங்க வந்து 3 protons, so 3 positive charges, 4 neutrons, 4 neutral particles, and there are 3 electrons going around like this. But total charge in the atom அப்படினா நீங்க என்ன சொல்றீங்க? நியூக்ளியஸ்ல +3 இருக்கு, வெளியில -3 இருக்கு. அப்ப டோட்டல் வந்து 0 வந்துரும். Atoms are neutral. Okay, அப்ப atoms are neutral, no doubt. Atomல equal number of electron, equal number of proton இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் வந்து 0. ஆனால் நியூக்ளியஸ் அப்படினா எது? இதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கு. மொத்தம் இதுல 7 பேர் இருக்காங்க. இதுல வந்து 3 வந்து புரோட்டான்ஸ். அப்ப இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன? +3. ஓகே, நியூக்ளியஸ் has a charge. ஓகே, அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா, charge in the nucleus is +Ze. Atomic number is Z. So in general what I should say, charge in the nucleus is +Ze. Okay, then the nucleus is a spherical shape. Spherical shape. இதோட ரேடியஸ் பத்தி ரூதர்ஃபோர்ட் ஒரு ஃபார்முலா சொல்லிருக்காரு. The radius of the nucleus. Okay, radius of the nucleus is given by this formula, r0 into a power 1/3. r0 into a power 1/3. இதுல அந்த r0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ 1.2 ஃபெர்மி அல்லது ஃபெம்டோமீட்டர். ஃபெம்டோமீட்டர் அப்படினா என்ன? 10 power -15 மீட்டர். இதுதான் r0. Capital A represents the mass number. சரி, சப்போஸ் நம்ம லித்தியம் அப்படினு எடுத்துட்டோம்னா மாஸ் நம்பர் 7 அப்படினு வருது. கியூப் ரூட் வந்து அத டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க இப்ப பெரிலியம் அப்படினு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, what is the radius of this? அப்படினா radius of this is r0 into 8 power 1/3 அப்ப 2r0 அப்படினு நம்மால சொல்ல முடியும். சோ பெரிலியம்க்கு வந்து எவ்வளவு நியூக்ளியஸோட ரேடியஸ் வரும் அப்படினா 2 into this constant, which is 2 into 1.2 into 10 power -15 meter, which is equal to 2.4 femtometer, அல்லது you can say into 10 power -15 meter. Suppose if I ask you one more example, aluminum 1327, இதுக்கு என்ன ரேடியஸ்? நியூக்ளியஸ் உடைய ரேடியஸ் அப்படிங்கறேன். உடனே என்ன சொல்வீங்க? ரேடியஸ் is equal to r0 into a power 1/3. 27 power 1/3 is 3. அப்ப 3r0. 3 into 1.2, that is 3.6 femtometer, or 3.6 into 10 power -15 meter. So உங்களுக்கு வந்து நியூக்ளியஸோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத சொல்லிருக்கேன். அப்புறம் நியூக்ளியஸ்ல சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்கேன். இதுவரைக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ப்ராப்ளத்துல ஒரு கம்பேரிசன் மாதிரி ப்ராப்ளம்ஸ் பொதுவா வரும். அப்ப ரெண்டு நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம், ஒரு சின்ன நியூக்ளியஸ், ஒரு பெரிய நியூக்ளியஸ், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதோட ரேடியஸ் வந்து r1, இதோட ரேடியஸ் வந்து r2. அப்ப ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க? rங்கிறது என்ன? r0 a power 1/3. அப்ப இந்த நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் you can say r1 is equal to r0 a1 power 1/3. r2ங்கிறது என்ன? r0 a2 power 1/3. இப்ப பெரிய ரேடியஸ் divided by சின்ன ரேடியஸ், equation 2 divided by equation 1 அப்படி போடும்போது r2 by r1 அப்படின்னு கிடைக்கும். அது என்ன வரும் அப்படின்னா r0 r0 கேன்சல் ஆயிடும். a2 by a1 power
1 by 3 கிடைக்கும். So இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, let us go to some problems. Now we go to the first problem. Okay, இந்த கான்செப்ட்ல ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம் உங்களுக்கு போட்டுக்காங்க. See the first problem. படிச்சு பாருங்க. இந்த ப்ராப்ளத்துல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு பாத்தீங்களா? ஹீலியமோட மாஸ் நம்பர் 4, சல்பரோட மாஸ் நம்பர் 12 அப்படின்னு கொடுத்திருக்கு. ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கு. இந்த ஃபார்மட்ல கேட்டிருக்கு. ஹீலியம் மாஸ் நம்பர் 4, சல்பர் மாஸ் நம்பர் 32 அப்படின்னு கொடுத்திருக்கு. So what do you do? R2 by R1 that is equal to A2 by A1 whole power 1 by 3. கரெக்ட்டா? 32 by 4 என்ன 8, பவர் 1 by 3 என்ன 2. அப்ப இந்த கேள்விக்கு பதில் இந்த ரேஷியோ எத்தனை மடங்கு, அதாவது ஹீலியம்ங்கிறது சின்னதா இருக்கு, சல்பர் பெருசா இருக்கு, சல்பர் வந்து ஹீலியம் நியூக்ளியஸ் விட எத்தனை மடங்கு பெருசா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை மடங்கு பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B is right. Okay, now we are going to the second question. இன்னொரு क्वेश्चन பாருங்க. क्वेश्चन பாருங்க. எப்பவுமே இன்னொரு சஜஷன் what I say, நீங்க அந்த क्वेश्चन வந்த உடனே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட என்னோட சொல்யூஷனை பார்க்கலாம். எப்பவுமே அது ஒரு ஹாபிட்டா நீங்க வச்சுக்கணும். Always when you watch my videos, you keep a notebook and a pen. அந்த கணக்கு நம்ம போடும்போது அந்த கணக்கை உடனே பார்த்துறாமல் உடனே அந்த சஸ்பென்ஸ் அப்படியே வச்சுக்கணும். நீங்க போட்டு பார்க்கணும், தென் நீங்க பார்க்கணும். ஒரு ஃபீல் ஆஃப் ஜாய் உங்களுக்கு என்ன வரும், அதான் நமக்கு போட தெரியுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். அப்படி ஒருவேளை போட தெரியலன்னா அப்ப நீங்க மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணும்போது நிச்சயமா ரொம்ப கவனமா பார்ப்பீங்க. அதுதான் எனக்கு வேணும். நீங்க கவனமா பார்க்கணும். தென் இட் வில் கெட் இன் யுவர் மைண்ட். ஓகே, இந்த கணக்கு நம்ம இப்படிதான் போடணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்களே போட்டாலும் நல்லது, போடாட்டாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது. எய்தர் வே இட் இஸ் குட் ஃபார் யூ. ஓகே, இந்த இதுல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ரேடியஸ் கொடுத்திருக்காங்க 6 femtometer. ஓகே, அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சார்ஜ் கொடுத்திருக்காங்க 9.6 into 10 power minus 18 cool. இது ரெண்டையும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, யூ ட்ரை த சம். ஓகே, வெரி குட். நீங்க போட்டு பார்த்துட்டீங்க. கவனிங்க, என்னோட சொல்யூஷனை பாருங்க. ரேடியஸ்னா என்ன, r0 a power 1/3. r எவ்வளவு 6 femtometer. r0 எவ்வளவு 1.2 femtometer. மாஸ் நம்பர் ஐ டோன்ட் நோ, அத கண்டுபிடிக்கிறேன். 1.2 ஆல டிவைட் பண்ணிடு 5. அப்ப அந்த 1/3 இங்க கொண்டுனா பவர் 3 ஆயிடும் இல்லையா? 5 பவர் 3 இந்த பக்கம் பவர் 3 வரும்போது இங்க a பவர் 1/3 பவர் 3 அது கேன்சல் ஆயிடும், a ன்னு வரும் இல்லையா? அப்ப வேல்யூ ஆஃப் a is 125. அடுத்து நீங்க என்ன பண்றீங்க, சார்ஜ்னா என்ன சொல்றீங்க, Ze. Zeங்கிறது என்ன இருக்கு, 9.6 into 10 power minus 18 கூலும் இருக்கு. I want Z. அப்ப முதல்ல Z கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்க போறேன். Z அப்படினா என்ன, 9.6 10 power minus 18 divided by E is 1.6 10 power minus 19. ரெண்டையும் 10 ஆல பெருக்கி 96 by 16. இத மேல கொண்டு போயிடு 10 power plus 19. அப்ப அது 10. இது வந்து 6 வரை வருது. அப்ப ஆன்சர் என்ன, 60. What is it? Z. நமக்கு கேள்வி வந்து என்ன, நியூட்ரான் நம்பர். நியூட்ரான் நம்பர்னா என்ன, A minus Z 125 minus 60 which is 65. இது வந்து ஆப்ஷன் B ல இருக்கு. that is the correct answer. ஓகே அண்ணா, தமிழா எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, now we are going to the next question in this topic. அதுக்கு அப்புறம் நான் வேற டாபிக் போவேன். ஓகே, இந்த क्वेश्चन 3 படிச்சு பாருங்க. சரி, இந்த क्वेश्चन 3 ல என்ன கொடுத்திருக்கு அப்படினா the radius of the silver nucleus is measured to be thrice the radius of helium. சரி, அதாவது R2 அப்படிங்கிறது 3 times R1 அப்படினு சொல்லிருக்கு. A1 அப்படிங்கிறது வந்து ஹீலியம் அப்படினா 4. சில்வர் அப்படினா 47 அது கொடுக்கல. ஓகே, ஆனா சில்வர் மென்ஷன் பண்ணிருக்கு. number of neutrons in silver is do you understand the question? ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஓகே, எல்லாரும் பாத்துட்டீங்களா? then come to the problem. R2 by R1 அது எவ்வளவு, A2 by A1 power 1/3 அது எவ்வளவு இருக்கு, 3. then you cube both sides
A2 by A1 is 27. What is A2? It is 27 into A1, that is 108. சில்வர்ல இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் 108. சில்வர் அப்படினா அட்டாமிக் நம்பர். பீரியாடிக் டேபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி கெமிஸ்ட்ரி டீச்சர் கோச்சுவாரு கண்டிப்பா இல்லையா? அப்போ this is atomic number. Atomic number I should use this, yes. Atomic number 47. அப்போ நான் நியூட்ரான் வேணும் அப்படினா என்ன பண்ணணும்? A minus Z. 108 ல 47 கழிக்கணும். The answer is 61. 61 எங்க இருக்கு பாரு? Option C. So the option C is the correct answer. Okay. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நியூக்ளியஸ் உடைய ரேடியஸ், நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், இத மட்டும் வச்சு எப்படி கேள்விகள் வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அடுத்த டாபிக் நம்ம போறது ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ். இதுல எப்படி என்ன கான்செப்ட், என்ன கேள்விகள் பார்க்கலாம். சரி, ஐசோடோப் அப்படினா ஐசோடோப் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் I can say these are isotopes. Isotopes என்ன? Atoms of the same element having the same atomic number but different mass numbers. இதுதான் isotope. Say they have the same chemical property because equal number of electrons are there. They will have different physical properties. Okay, இத ஒரு படம் போடுமா? இது எப்படி பண்ணுது? சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இது எப்படி பண்ணும்? ஒரே ஒரு நியூட்ரான் புரோட்டான் இருக்கு. நியூட்ரான் இல்லாத ஆட்டம் இது ஒண்ணு மட்டும் தான். வெளியில இந்த எலக்ட்ரான் சுத்தி இருக்கு. ஓகே, திஸ் இஸ் H11. வாட் இஸ் திஸ்? இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு புரோட்டான், ஒன்னு நியூட்ரான். வெளியில ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு. இதுல மூணு பேர் இருக்காங்க. ஒரே ஒரு புரோட்டான், ரெண்டு நியூட்ரான். ஓகே, இத பத்தி நான் டீடைலா நான் சொல்றேன். புரோட்டான் எவ்வளவு மாஸ் இருக்கும், நியூட்ரான் எவ்வளவு மாஸ் இருக்கும் அதெல்லாம். வெளியில ஒரு எலக்ட்ரான் போயிட்டு. சோ இது வந்து என்ன? ஹைட்ரஜன். இது என்ன? டியூட்டீரியம். இது என்ன? ட்ரிட்டியம். இதெல்லாம் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஒரே ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான், ரெண்டு நியூட்ரான், ஒரே ஒரு எலக்ட்ரான். இதுதான் ஹைட்ரஜன் isotopes. It has the same chemical property but different physical properties. Okay, if you discuss about the nucleus, let us ionize. Electron remove பண்ணிரோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கும் அப்படினா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் என்ன? புரோட்டான். இதுக்கு பேர் என்ன? நியூட்ரான். இதுக்கு பேர் என்ன? நியூட்ரான். சார் இதுக்கு என்ன சார் மாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பார்ட்டிகல் வந்து அதோட மாஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக நம்ம வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்றோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது என்ன? 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 612 ஆட்டம். மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் நமக்கு தெரியுமா? எஸ், தெரியும். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் என்ன மாஸ் அப்படின்னா பெயின் பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி வேரியஸ் அதர் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் மூலமா நம்ம மாஸை கண்டுபிடிக்க முடியும். சோ மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டமை கண்டுபிடிச்சிட்டு 12ஆல வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது அட்டாமிக் மாஸ் யூனிட். சோ அது எவ்வளவு வரும்? 1.67 into 10 power minus 27 கிலோகிராம் அப்படின்னு வரும். இப்போ let us compare the particles electron, proton, neutron. எலக்ட்ரான் ரொம்ப சின்ன பார்ட்டிகிள். அதோட மாஸ் 9.1 into 10 power minus 31 கிலோ. அதுல இருக்கிற சார்ஜ் -1.6 into 10 power minus 19 கூலும். புரோட்டான் கொஞ்சம் கண்டிப்பா பெரிய பார்ட்டிகிள். இது வந்து 1836 times mass of the electron. இதோட மாஸ் 1.67 into 10 power minus 27 kg. இதுல இருக்கிற சார்ஜ் +1.6 10 power minus 19 கூலும். Neutron almost equal to proton. This is 1840 times mass of the electron. இது 1.67577 into 10 power minus 27 kg. இதுல சார்ஜ் இல்லை, அதனால தான் அதுக்கு பேரு நியூட்ரான். ஓகே, இந்த புரோட்டான்ல மாஸ் என்ன இருக்கு அப்படினா ஒரே ஒரு புரோட்டான் இருக்கனால 1 AMU. இதுல ரெண்டு பேர் இருக்காங்க 2 AMU. இதுல மூணு பேர் இருக்காங்க 3 AMU.
சார்ஜ் எவ்வளவு இருக்கு அப்படினா இதுல இருக்கிற சார்ஜ் plus e, இது plus e, இது plus e. So you know the mass and the charge of these particles, proton, neutron and photon. Okay, இப்போ நம்ம ஐசோடோப் அப்படினா என்ன நம்ம பார்த்திருக்கோம். சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஓகே, அடுத்து போறேன். ஐசோபார்ஸ், இத படிக்கும் போதே ஐசோபார்ஸ் அப்படின்னு படிக்கும் போதே மாஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருது பாருங்க. ஐசோபார்ஸ், மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. சேம் மாஸ். ஓகே, உதாரணம் சொல்லலாமா? கார்பன் 14, இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அதெல்லாம் வருமே, அந்த கார்பன் 14 and you compare with nitrogen, so same mass number. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து சேம் மாஸ் நம்பர் இருக்கறனால இதெல்லாம் ஐசோபார்ஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐசோடோப்ஸ். சோ இத படிக்கும் போதே டோன் அப்படிங்கும் போது இந்த n அப்படிங்கிறது வந்து பாரு, சேம் நியூட்ரான் நம்பர், சேம் நியூட்ரான் நம்பர், isotopes. Okay, any example? I can give you this. Okay, difference பாரு 8, difference பாரு 8. அப்ப அந்த டிஃபரன்ஸ் தான் நியூட்ரான் நம்பர். நியூட்ரான் நம்பர் என்ன? a minus z. a minus z ரெண்டுமே சமமா இருக்கு இல்லையா? அதனால தான் இதுக்கு பேர் என்ன? ஐசோடோப்ஸ் அப்படினு பேர். ஓகே, டன். இப்போ ப்ராப்ளம் போறோம். இந்த ஐசோபார்ஸ், ஐசோடோப்ஸ் இதெல்லாம் வச்சு ஐசோடோப்ஸ் வச்சு என்ன மாதிரி கேள்விகள் பரீட்சையில கேட்கலாம்? ஓகே, now you look at this question. இது நம்மளுடைய question number 4 of this video lecture. இதுல என்ன கொடுத்திருக்குன்னா, இப்போ போரான் வந்து naturally it is existing in two isotopes and the natural boron atomic weight is 10.81 அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ இது என்ன ரேஷியோல இருக்குன்னு கேட்டிருக்கு. இதுதான் क्वेश्चन. ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க அல்லது நீங்க கவனிங்க, உங்களுக்கு இது புது கான்செப்டா இருக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த மிக்சருக்கு என்ன அட்டாமிக் வெயிட் இருக்கு? ஓகே, ஒரு மூட்டையில 10 தேங்காய் உரிச்சிருக்கு. ஓகே, தேங்காய் குடுமி ஓகே உரிச்சிருக்கு. ஒண்ணு அப்படியே மட்டையோட இருக்குது. ஓகே, இது இறங்கி மட்டையோட, இது கொஞ்சம் இது கொஞ்சம். இது ஒண்ணு வந்து ஒரு 2 கிலோ இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு, இது ஒரு 3 கிலோ இருக்கு. அப்ப இந்த மிக்சர் ஆவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 2.5 கிலோ இருக்கலாம். இது எப்ப 2.7 2.8ன்னு வரும்? இறங்கி நிறைய இருந்தா வரும். இது எப்ப 2.1 அந்த மாதிரி வரும்? தேங்காய் நிறைய இருக்கணும், இறங்கி 1-2 தான் இருக்கும். கரெக்டா? அது மாதிரி சப்போஸ் இந்த 5 10 நிறைய இருந்ததுன்னா இந்த ஆன்சர் எங்க இருக்கும் அப்படின்னா இது 10 இது 11, ரெண்டும் 50% இதுவும் 50% இதுவும் 50% இருந்தா 10.5 இருக்கும். இதோட எண்ணிக்கை அதிகமா இருந்தா 10.2 10.3 அப்படி இருக்கும். இதோட எண்ணிக்கை அதிகமா இருந்தா 10.8 10.9 இருக்கும். இது எங்க இருக்கு? 10.8ல இருக்கு. அப்ப இதோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. அப்ப ஆப்ஷனை பார்த்துட்டு உடனே நீங்க ஆன்சர் என்ன வரும்னு கெஸ் பண்ணி போட்டு விட்டுறலாம். ஓகே, பட் சப்போஸ் ஆன்சர் எல்லாமே ஒரு மாதிரி இந்த செகண்ட் பார்ட் அதிகமா இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னா கால்குலேட் பண்ணி தானே ஆகணும். எப்படி கால்குலேட் பண்ண போறேன்? I assume there are x atoms of this, there are 100 minus x atoms of this, total there are 100 atoms. ஓகே, அப்ப மாஸ் என்ன வரும்? அதாவது என்ன மொத்தமா 100 மூட்டை இருக்கு, அதுல ஒரு x வந்து தேங்காய் இருக்கு, மீதி 100 minus x இளநீர் இருக்கு. ஓகே, அப்ப நான் என்ன ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்? x into 10 plus 11 into this divided by total 100 is 10.81. You understand this formula how it has come? ஏனா x atom இது இருக்கு, ஒரு ஆட்டம்க்கு அட்டாமிக் வெயிட் 10, அப்ப 10x. 100 minus x atom next one boron 11 இருக்கு, அப்ப 11 into this total atom இருக்காங்க 100 பேர். அப்ப ஆவரேஜ் எப்படி எடுக்கணும்? m1x1 plus n1x1 plus n2x2 divided by n1 plus n2 போடணும். போட்டாச்சு. equal to என்ன? அந்த average 10.81. okay, now we cross multiply this. 10x plus 1100 minus 11x is 1081. 10x 11x கழிச்சினா minus 6. இது என்ன இருக்கு? 1100 equal to 1081.
ஓகே, அத இங்க கொண்டு வந்துரு 19, இத அங்க கொண்டு போயிரு x. அப்ப என்ன தெரியுது? xங்கிறது 19. அப்ப இது 100 minus x னா 81. அப்ப இந்த கணக்குக்கு ஆன்சர் 90 is to 81, which is in option C. Okay, but yeah, option C, that is the correct answer. Now I am going to the next question. Okay, look at the question. இது என்ன அப்படின்னா மிரர் நியூக்ளியை. ஓகே, பாத்தியா? மிரர் நியூக்ளியை. மிரர் நியூக்ளியை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஐசோடோப் பார்த்தோம், ஐசோடோன் பார்த்தோம், ஐசோபார் பார்த்தோம். மிரர் நியூக்ளியை அப்படிங்கறத பார்க்கல. எதுவுமே பார்க்காம விடக்கூடாது. ஏன்னா பரிசையில் அது வந்துருச்சுன்னா என்ன செய்வார்? ஓகே, மிரர் நியூக்ளியனா இப்ப சோடியம் 1124 இருக்குன்னு வச்சுக்க. இதுக்கு மிரர் நியூக்ளியை எது அப்படின்னா இங்க 24 இருக்கணும். 24 minus 11 13 இங்க இருக்கணும். அப்ப அலுமினியம். இதுதான் இதுக்கு மிரர் நியூக்ளியை. புரியுதா? இப்ப இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? சோடியம் 1123 னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு எது மிரர் நியூக்ளியை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 1123 மிரர் நியூக்ளியை எப்படி போடுவ? இந்த 23 ல கழிச்சுப்ப. கழிச்சனா 12. இங்க 23. Therefore what should be it? It is magnesium. Okay, this is the answer. Mirror nuclei. எத்தனாவது ஆப்ஷன்ல அது இருக்கு அப்படினா 1223. செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. That is the correct answer. Okay, இப்போ நம்ம வந்து அடுத்த கான்செப்ட்டுக்கு போறோம். ஓகே, ரைட். இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த நியூக்ளியஸ்ல வந்து இப்போ என்ன பார்த்துட்டோம்னா ரேடியஸ் பத்தி பார்த்துட்டோம், அந்த ஐசோடோப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். ஓகே, கவனி. ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது நியூக்ளியஸ்ல என்ன மாஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்கு என்ன வால்யூம் இருக்கும், நியூக்ளியஸ்க்கு என்ன டென்சிட்டி இருக்கும், இத பார்த்துட்டு நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு வரோம். ஓகே, மாஸ் அப்படினா கவனி. லித்தியம் கெமிசல் நியூக்ளியஸ்ல என்ன இருந்துச்சு? 7 நியூக்ளியான்ஸ். இந்த 7 நியூக்ளியான்ஸ்ல there were 3 protons and 4 neutrons. So what is the mass of this அப்படினு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? Mass of the nucleus, capital M, mass of the nucleus. அப்படினா என்ன சொல்வீங்க? There are 3 protons, 3 into mass of the proton. There are 4 neutrons, 4 into mass of the neutron. அப்படினு போடுவீங்க. Mass of the proton, mass of the neutron ரெண்டு almost equal தான். Mass of the proton is 1.007267 AMU. Mass of the neutron is 1.008665 AMU. They are very closer, very much approximately equal. அதனால mass of the proton plus mass of the neutron ரெண்டுக்கும் average ஒன்னு எடுத்தேன்னா அதுக்கு பேரு mass of the nucleon. Mass of nucleon. The nucleon is a common name for protons and the neutrons. Therefore, நான் இது எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஒரே வேல்யூ போட போறேன் அப்படினா approximately I can say this is equal to 7 times mass of a nucleon. You understand this concept? ரொம்ப அக்யூரேட்டா போடணும். 3 புரோட்டான் இருக்கு, 4 நியூட்ரான் இருக்கு. ஒரு அப்ராக்ஸிமேட்டா போடணும். 7 நியூக்ளியான் இருக்கு. Okay, புரியுதா? So that is how we calculate the mass of the nucleus. So mass of the nucleus ங்கிறது நான் எப்படி எழுதுவேன்? Mass number into mass of a nucleon. You understand? 7 into m. அடுத்து நான் என்ன பார்க்க போறேன்? வால்யூம். So ஒரு நியூக்ளியஸ்ங்கிறது ஒரு ஸ்பியர். ஒரு ஸ்பியருக்கு வால்யூம் உங்களுக்கு தெரியும். இது ரேடியஸ், this is a sphere. Volume of sphere. Volume of sphere என்ன? 4/3 pi r cube. That is the volume of the sphere. Okay. ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு அட்வைஸ். அதாவது யாராவது இப்ப 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து பியூர் சயின்ஸ் குரூப் எல்லாம் சேராதீங்க. நீங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா டாக்டர் ஆகணும்னா நமக்கு பிசிக்ஸ் வேணும், நமக்கு கெமிஸ்ட்ரி வேணும், பயாலஜி வேணும். நம்ம அதை மட்டும் படிச்சா போதும், மேத்தமேட்டிக்ஸ் நமக்கு வேணாமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மேத்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் நாலேஜ், அது இருக்கணும். அது இருந்தால் தான் பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் போட முடியும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் தான் போட முடியும். கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்கு தட் ஹெல்ப்ஸ் அ லாட் இல்லையா? அதை மேத்தமேட்டிக்ஸை விட்டுட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி படிச்சா இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். பிசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா சிரமமா இருக்கும். டோன்ட் டேக் தட் கைண்ட் ஆஃப் டெசிஷன். மேத்ஸ் குரூப் வித் பயாலஜி, தட்ஸ் தி பெஸ்ட். ஓகே, வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் உங்களுக்கு தெரியுது. வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் என்ன? 4/3 pi r. அந்த ரேடியஸ் என்ன போடணும்? 4/3 pi r0 a power 1/3
cube. அப்ப 4 by 3 by r naught cube Ka. Okay, that is volume. இப்போ நம்ம டென்சிட்டி பார்க்க போறோம். இப்போ நீங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் क्वेश्चन மாதிரி கூட கேட்கலாம். என்ன क्वेश्चन கேட்கலாம்? இந்த சைடு A B C D அல்லது 1 2 3 4. இங்க வந்து நியூக்ளியஸ் உடைய ரேடியஸ், இங்க நியூக்ளியஸ் உடைய மாஸ், இங்க நியூக்ளியஸ் உடைய டென்சிட்டி, இங்க நியூக்ளியஸ் உடைய வால்யூம், இங்க PQRS, இங்க என்ன கொடுக்கலாம்? A பவர் 0, A பவர் 1/3 இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். A பவர் 2/3. ஓகே, எப்படி மேட்ச் பண்ணுவ அப்படினா ரேடியஸ்ங்கிறது A பவர் 1/3 இதோட மேட்ச் பண்ணுவேன். because I know the formula r not A பவர் 1/3. மாஸ் இப்பதான் பார்த்தேன். மாஸ் வந்து directly proportional to mass number இதோட மேட்ச் பண்ணுவேன். டென்சிட்டி நான் இன்னும் படிக்கல, இப்பதான் படிக்க போறேன். வால்யூம் அப்படினா வால்யூம் is also proportional to the mass number. இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் கணக்குல எல்லாம் ஒண்ணு மேட்ச் ஆகும் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒரே இதுல ரெண்டு இதுக்கு மேட்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஆன்சர்ஸை பார்த்து கரெக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சோ இப்போதைக்கு இந்த கேள்வியில என்ன வந்திருக்கு? 1 is matched with A, 1 is matched with PQR. Okay, 1 is matched with R, 2 is matched with P, 4 is matched with P, and 3 is matched with what? அதான் சொல்லி தர போறேன். ஓகே, மாஸ் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டேன். டென்சிட்டி என்ன? மாஸ் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம். ஓகே, let's see. The density of the nucleus, very important concept. Density of the nucleus is given by the mass of the nucleus by volume of the nucleus. The mass is A into Mn and the volume is 4/3 by r naught cube. A and A is cancel. Surprising. A and A is cancel. Everything is a constant. 3 மேல போயிடுச்சு. 1.67 10 power minus 27 kilo 4 by 3.14. This is 1.2 into 10 power minus 15 whole power 3. அப்ப கீழ minus 45 மேல போச்சுனா plus 18. Then simplify everything. You will get 2.3 at 10 power 17 kg by meter. So here one advice to students, always whenever there is some calculation comes in an important part of the theory, you make use of the calculator and do it yourself and convince yourself that this is the value you are getting. இப்போ வந்து 1/4 pi epsilon naught அப்படினா 1/4 into 3.14 into 8.854 into 10 power minus 12 அப்படினு போட்டா 9 into 10 power 9 அப்படினு வரும் அப்படினா உடனே ஆமா வரும் அப்படினு சொல்லக்கூடாது. கால்குலேட்டர் வச்சு இத ஒரு தடவை போட்டு பார்த்து எஸ் வருது அப்படிங்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பாடத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளே வந்து கொஞ்சம் ரிசர்ச், சின்ன ரிசர்ச், இது என்ன பெரிய ரிசர்ச்சா, ஜஸ்ட் இதை வந்து போட்டு பார்த்து ஆமா வருது அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் வந்தா தான் நமக்கு மைண்டுக்கு வந்து எஸ் இந்த கான்செப்ட் இது வரும், இது வரும், அதுக்கு இது வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா புரியும். ரீபர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 1.097 into 10 power 7 அப்படிங்க கூடாது. ரீபர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது அந்த m e power 4 divided by 8 epsilon naught square n square h square அந்த இதெல்லாம் போடும்போது இந்த நம்பர் வருது அப்படின்னு ஒரு தரமாவது கால்குலேட்டர்ல போட்டு பார்க்கலாமே. ஓகே, கவனி. இப்போ நான் என்ன சொன்னேன் உனக்கு? டென்சிட்டி என்பது மாஸ் நம்பரை பொறுத்தது அல்ல. So where I should match this, density should be matched with this one. So density is matched with the option Q, which is A power 0. Density is a constant. Okay, நீ என்ன படிச்சுக்கிறதுல இருந்து ஒரு ஹீலியமா இருந்தாலும் யுரேனியமா இருந்தாலும் எல்லா நியூக்ளியஸுக்கும் பேரியம், கிரிப்டான், அயர்ன், அலுமினியம் எதுவா இருந்தாலும் எல்லா நியூக்ளியஸுக்கும் ஒரே டென்சிட்டி தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, now we go to the next question. See that question. இப்ப क्वेश्चन உங்களுக்கு தெரியுதா? ரைட். இந்த क्वेश्चन பார்த்தோம்னா இமிடியேட் ஆன்சர் சொல்றீங்களா? ஓகே, பரவாயில்லை. இப்ப क्वेश्चन உங்களுக்கு தெரியுது. இந்த क्वेश्चनல உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிற மாஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் நியூக்ளியர் டென்சிட்டி என்ன ரேஷியோல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. கன்ஃபியூஸே ஆயிடாது. நியூக்ளியர் டென்சிட்டி அப்படினா 1:1 தான் வரும். இதுல போயிட்டு எந்த விதமான கால்குலேஷனும் தேவையில்லை. because நியூக்ளியர் டென்சிட்டி is a constant. இப்போ மாஸ் ஆஃப் தி ஆட்டம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் பெய்ன்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சொன்னேன் இல்லையா? அதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா the ions atoms singly ionized
அந்த அயான்ஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் அயான்ஸ் வருது. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அதை டிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத வந்து இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கீங்க. அப்போ அயான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் தானே, அதனால இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி இது டிஃப்ளெக்ட் ஆகும்போது perpendicularly ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்னு பிளேஸ் பண்ணோம். அப்ப when we place a magnetic field, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆப்போசிட்ல வர்ற மாதிரி அதோட டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு அந்த டைரக்ஷனை பார்க்கணும். அப்ப இது என்ன ஆகும், ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கக்கூடிய அயான்ஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டா வரும். அதனால இதுக்கு பேரு வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு பேரு. சரி, velocity selector அது என்ன பண்ணுது? This is giving force, electric field is giving a force and magnetic field also is giving the force. ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் மட்டும் undeflected pathல ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப velocity எவ்வளவு? E by v. This is one thing we should know. அடுத்தது, இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் அயான்ஸ் ஒரு ஸ்லிட் வழியா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இவாக்குவேட்டட் சேம்பருக்குள்ள போகும். இந்த இவாக்குவேட்டட் சேம்பருக்குள்ள போகும்போது இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த அயான்ஸ் வந்து என்ன பண்ணும், சர்க்குலர் பாத்ல போகும். இங்க ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட் இருக்கும், அதுல போய் இது மோதும். போட்டோகிராஃபிக் பிளேட் எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு டார்க் ஸ்பாட் நமக்கு தெரியும். இந்த அயான்ஸ் வந்து அங்க மோதிச்சு அப்படின்னு தெரியும். So this distance we can measure the position of the dark spot வச்சு. இந்த distance தான் diameter of this semicircle. Diameter of the semicircle. Circular pathல இருக்கும். Circular pathல magnetic fieldக்குள்ள இந்த ions போகும்போது என்ன கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்? Centripetal force is equal to the Lorentz force. Okay, centripetal force என்பது mv squared by r, which is equal to the Lorentz force is in the magnetic field b dash அப்படினா b dash qb அப்படினு வரும். So இதுல அந்த velocity கேன்சல் பண்ண பிறகு நமக்கு mv by r is equal to b dash q அப்படினு வரும். இதுல வந்து மாஸ் எவ்வளவு அப்படினா b dash q r by velocity. velocity பதிலா இத போடுவாங்க. அப்ப b b dash q r by e அப்படினு வருது. இதுதான் mass of the atom. So using this expression we can calculate the mass of the atom. Because இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுனால அதோட மாஸ்ல ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் ஒன்றும் வராது. பிகாஸ் இந்த ஆட்டம்ல நியூட்ரான்ஸ் ஹெவியா இருக்கு, புரோட்டான்ஸ் ஹெவியா இருக்கு, எலக்ட்ரான் ரொம்ப சின்னதா இருக்கு. So 99.9% of the mass is concentrated in the nucleus only. Okay, this is it. இத பேஸ் பண்ணி இப்ப நம்ம வந்து ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இதுல இப்ப நீங்க பார்க்குற இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்த ஒரு क्वेश्चन. அடுத்த கேள்வி வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு क्वेश्चन உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்ப you read this question. Okay. So அந்த क्वेश्चन படிச்சு பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the kinetic energy is given by the potential difference. Of course, இந்த ions இங்கிருந்து வரதுக்கு காரணம் there is a potential difference. அதனால தான் the streams of ion வருது. நம்ம cathode ray Thomson's experiment பார்த்தாலும் சரி, gold stream பண்ண experiment பார்த்தாலும் சரி, இப்போ இந்த cathode ல இருந்து electrons போகுது அப்படின்னு சொன்னா there is an anode which is perforated. இந்த anode இங்க இருக்கு, perforated anode இருக்கு. இந்த anode வந்து அட்ராக்ட் பண்ணுது, அதனால தான் electrons வருது. இந்த ஹோல் இருக்கனால அதுக்குள்ள பூந்து அது போகுது, அப்ப cathode ray நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து anode and this is a perforated cathode that gives you the stream of ions. Therefore the potential difference is actually giving you the kinetic energy for the ions. Our kinetic energy is provided by the potential difference. What done by the battery என்ன W is equal to என்ன dq. அதனால இந்த half mv square is equal to vq. Therefore velocity square, the small v capital V, velocity square is equal to 2vq by m. And velocity is equal to square root of 2vq by m அப்படின்னு கிடைக்குது velocity. So velocity இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக நான் இந்த கண்டிஷன் அந்த ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்றேன். அப்ப இந்த ஸ்டெப்ல centripetal force is equal to Lorentz force is the same concept we apply at the evacuated chamber. Okay, question என்ன கேட்டிருக்காங்க, what is q by m அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, now velocity is equal to in the b dash பதிலா b ன்னு கொடுத்திருக்காங்க, dq r capital R by m. இதுல இப்படியே நான் போடுறேன்.
m by r அப்படின்னு போட்டு velocity பதிலா இது போடுறேன். What is velocity? It is root of 2v2 by m equal to vq. So the square rootல இருக்கனால நான் அதை ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? m ஸ்கொயர் by r ஸ்கொயர். இத ஸ்கொயர் பண்ணோம்னா 2vq by m. இங்க ஸ்கொயர் பண்ணோம்னா v ஸ்கொயர் q ஸ்கொயர். இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுது அப்படிங்கறத பாப்போம். m is cancel, m r ஸ்கொயர். அப்புறம் q is cancel. இப்போ கேள்வி வந்து q by m என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால இத அங்க கொண்டு போறேன். So what I get is 2v by r square. This v square is q by m. So already it is given in the problem. V is a constant, b is a constant. Therefore, q by m is proportional to 1 by r square. That is inversely proportional to r square. And the option is the option A. That is the correct answer. Okay, now we are going to the other problem based on this concept. For practice, read that problem. இப்போ நம்ம மாஸ்க்கு ஒரு ஃபார்முலா ஆக்சுவலா கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது போட போறேன். மாஸ்ங்கிறது என்ன ஃபார்முலா வந்துச்சு? b3 dash vq by e. அது கரெக்ட்டா தெரியல. நான் ஒரு தடவை டிரைவ் பண்ணிக்கிறேனே. ஓ mv by r is equal to b dash q and you know mass is equal to b dash qr by v. v is equal to e by v நம்ம கண்டுபிடிச்சோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இங்க எழுதிக்கலாம். mass is equal to b dash qr by e. Okay, this is the formula I am going to use for the second problem. Now, இந்த ப்ராப்ளத்துல என்ன டேட்டா கொடுத்திருக்கீங்கறத நோட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால நீங்க போட்டு பாரு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்னோட சொல்யூஷனை பாரு. ஓகே, இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the value of b, this is the value of b is given as 0.1 Tesla. 0.1 Tesla நான் எழுதுறேன். Value of b dash என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 0.5 Tesla னு கொடுத்திருக்காங்க. 0.5 னா 1/2 Tesla. Okay, value of the electric field என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 30 kilovolt by meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இது கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சு and this is singly ionized E ஓட value. Then radius is இதுல வந்து 15 centimeter is radius அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அதையும் நோட் பண்ணிட்டு 15 centimeter னா என்ன? 15 into 10 power minus 2 meter. Okay, the data is ready. Okay, mass is equal to b என்ன 1/10, b dash என்ன 1/2, q எவ்வளவு 1.6 10 power minus 90, r எவ்வளவு 15 into 10 power minus 2 divided by electric field எவ்வளவு 30 into 10 power 3. Am I right? Okay, all these things are given. This is question என்ன கேக்குது அப்படினா the mass number எவ்வளவு கேக்குது? mass number எவ்வளவு கேக்குது? ஓகே, அத நம்ம பார்த்துக்கலாம். massங்கிறது வந்து this is equal to mass is equal to mass number into mass of the nucleon அப்படிங்கறத போட்டு அத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ரைட். massங்கிறது வந்து mass number into mass of the nucleon is 1.67 into 10 power minus 27 அப்படின்னு போட்டுறோம். ஓகே, இங்க என்ன வருது அப்படினு பார்க்கறேன். So 10 power minus 90 and 10 power minus 2. This is 10 power minus 1. Okay. இங்க வந்து 10 power 4 இருக்கு, அது minus 4. எல்லாம் minus அதுதான் வருது. So இங்க நமக்கு கிடைச்ச ஆன்சர் நியூமெரிக்கல்ஸ் 1.6 இருக்கு, 15 இருக்கு. இங்க ஒரு 2 இருக்கு, ஒரு 3. 2 ஒரு 3. மீதி எல்லாம் மேல கொண்டு போயிட்டேன். That is 10 to the power. இப்போ இங்க வந்து 19 20 26 அப்படி வருது. ஓகே, இத அங்க கொண்டு வரலாம். a is equal to. ஓகே, இப்போதைக்கு இங்க இருக்கிறது வந்து 3 வேணா கேன்சல் பண்ணிடுறேன். 5. So I have got 1.6, I have got 5, I have got 2. 27 அங்க போச்சுனா plus 27. அப்ப it will become 10. 1.67 இங்க வருது. 1.67. So this is what we have got. இப்போ பொதுவா ஒரு கணக்குல 0.33 அப்படி வந்ததுன்னா 1/3 னு போட்டுக்கணும். 0.66 அல்லது 67 அப்படி வந்துச்சுன்னா 2/3 னு போட்டுக்கணும். 1.67 அப்படினா
plus 1 னா 5/3 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப 1.67 5/3 னு போடும்போது டினாமினேட்டர்ல 5/3 போடும்போது 3/5 னு வந்துரும். 1.6 into 5 into 2 into 10 into 5/3 reciprocal 3/5. ஓகே. இப்போ நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகுது அப்படின்னா 5 is cancelled here, 2 is cancelled here, 0.8 into 10 is 8 into 3 is 24. So you can look at 24 where it is in the option C. So in the product option C is the correct answer.